எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாயின்னு ஆண்டவர் லூசிபரை பார்த்து சொல்றார். அவன் பாவத்தில் விழுறதுக்கு முன்னால அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினான். அதே தான் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு 16ஆம் வசனத்தில். அதனுடைய கடைசி பகுதியில், காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அக்கினிமயமான கற்கள், அக்கினி கற்கள், ஸ்டோன்ஸ் ஆஃப் ஃபயர், அதை பற்றி வேதத்தில் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்படி எதுவும் கற்கள் இருக்கிற மாதிரி வேறு எங்கோ சொல்லப்பட்டிருப்ப மாதிரி எனக்கு தெரியலை, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியலை. ஒரு குறிப்பை மட்டும், இது சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பை மட்டும் 1 ராஜாக்கள் 18:38 நான் பார்த்தேன். எலியா அக்கினியை இறக்குகிறான். அந்த அக்கினி கற்களையும் பட்சித்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வ அங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தரே தெய்வம். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா, யார் உண்மையான தெய்வமோ அக்கினியை இறக்கட்டும் என்று சவால் விட்டு அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினது எலியா. அந்த அக்கினி இறங்கி வெறும் பலியை மட்டும் எரித்து போடலை, விறகை மட்டும் எரித்து போடலை, தண்ணீரை எரித்து போட்டது, மண்ணை எரித்து போட்டது, கற்களை எரித்து போட்டது. கற்கள் கூட தீப்பிடிச்சு எரிஞ்சுது. கற்கள் கூட சாம்பலாய் மாறிவிட்டது. கொஞ்சம் அதனுடைய தீவிரம் குறைவா இருந்தா அந்த கல்லு தீப்பிடிச்சு எரியுமே தவிர, அது சாம்பல் ஆகிறதுக்கு முன்னால தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும்ல, அந்த நிலை தான் அக்கினி கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கர்த்தருடைய அக்கினி, அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை காட்டுவதற்காக, தான் ஒன்றான மெய் தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பதை காட்டுவதற்காக செய்த ஒரு கிரியை ஒரு சாதாரண கல்லை அக்கினி கல்லா மாற்றி அது பின்னால் ரொம்ப தீவிரமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இந்த லூசிஃபருக்கு ஆண்டவருடைய அக்கினி காட்டிக்கிட்டே இருந்தார். நான் தான் தேவன், நான் தான் தேவன், நான் தான் தேவன் காட்டிக்கிட்டே இருந்தார். என்னைக்குமே அழகு அதிகம், பணம் அதிகம், ஞானம் அதிகம், தன்னை கடவுள் நம்ம நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் தன்னுடைய அக்னியை அனுப்பி கல்லையும் தீப்பிடிச்சு எரிய வச்சு, நான் தாண்டா லூசிஃபர், நான் மட்டும்தாண்டா கடவுள், நான் மட்டும்தாண்டா ஒரே கடவுள், நீ கடவுள் இல்லடா, நீ தூதண்டா என்று சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அவன் விழுந்துட்டான். த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், அப்படி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார். அவர் மிக பிரபலமான விஞ்ஞானியாக இருந்தார். அவருக்கு கழுத்துக்கு கீழே எந்த உணர்வும் இல்லை, கழுத்துக்கு கீழே வேலை செய்யாது. வாயிலே ஒரு குச்சியை வச்சு தான் அவர் அதை வச்சு ஒரு கருவியை தொட்டு தொட்டு தான் அது பேசும். அப்படிதான் அவர் புஸ்தகம்லாம் எழுதினார். அவங்க மனைவி ஒரு தடவை பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவருடைய வாழ்வின் ஆரம்பத்தில் தன்னை அவர் மனுஷனே இல்லைன்னா கழுத்துக்கு கீழே வேலை செய்யலை, உணர்வே கிடையாது, அவரை மனுஷனே இல்லைன்னு தான் தன்னை வாழ்நாள்ல நினைச்சார். ஆனா அவர் வாயை வைத்துக்கொண்டே, வாயில ஒரு குச்சியை வைத்துக்கொண்டே ஒரு கருவியை தொட்டு தொட்டு அதன் மூலம் பேசி, அந்த கருவி பேசும். அப்புறம் அதை எழுத்தாக்குனாங்க. மிக புகழ்பெற்ற விஞ்ஞானியாய் மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் தன்னை கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாருன்னு அந்த மனைவி பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவர் அந்த அம்மாவை அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டார். அந்த நிலையிலும் தான் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டார் அவர். அந்த அம்மா அப்படி தன்னை அவர் கடவுள் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். பின்னால கழுத்துக்கு கீழே உணர்வே இல்லாத ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளோ புகழ், அவ்வளோ பணம், அவ்வளவு அறிவு அவனை அப்படி நினைக்க வச்சுட்டு. அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே மனுஷனை ஒரு முள்ளை கொடுக்கிறாரு. மனுஷனுக்கு, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுக்கு கழுத்துக்கு கீழே உணர்வு இருந்திருந்தா அவரை எல்லாரும் கும்பிடும் கோயிலே தனக்கு தானே கட்டினாலும் கட்டியிருப்பார்.
தான் தான் கடவுள்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார். அதனாலதான் ஆண்டவர் அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன், உலகத்தான். கழுத்துக்கு கீழே அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கல. கடைசி வரைக்கும் ஆயுசை கொடுத்தாரு. அவர் 20 வயசு கூட இருக்க மாட்டாரு, செத்துருவாருனாங்க. அவர் நல்ல ஆயுசோட இருந்தார். ஆயுசை கொடுத்தாரு, சுகத்தை கொடுக்கல. அறிவை கொடுத்தாரு, புகழை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அக்கினிமயமான கற்கள்னா என்ன, கர்த்தருடைய அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று மறைமுகமாக உணர்த்துகிற ஒரு காரியம். அக்கினிமயமான கற்கள்னா என்ன, கர்த்தரே தெய்வம். நீ மனுஷன் தான்டா, நீ மனுஷன்தான். என்ன உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு பணம், புகழ், செல்வாக்கு, பதவி இருந்தால் நீ மனுஷன்தான். நான் ஒருவரே மெய்யான ஜீவனுள்ள தேவன்னு ஆண்டவர் அவ்வப்போது ஏதாகிலும் ஒரு சம்பவத்தின் மூலம், ஒரு காரியத்தின் மூலம் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதனால அதுதான் அக்கினிமயமான கல்லு. அதுதான் தேவனுடைய அக்கினி இறங்குவது. எந்த விதத்திலும் அவர் மாத்திரமே ஒன்றான மெய் தேவன் என்பதை நம்ம நினைச்சுக்கிட்டே, உணர்ந்துகிட்டே, நான் மனுஷன்தான் என்பதை உணர்ந்தே வாழ்ந்தோமானால் நாம் நிலைத்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.